ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல ஏற்காட்டுல இருக்க பீக்கு பார்க்க தான் பார்க்க போறோம். இத ஏற்காட்டோட ஹையஸ்ட் வியூ பாயிண்ட்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப காம் அண்ட் பீஸ்ஃபுல் ஸ்பாட். நேச்சர் லவர்ஸ்க்கு இது பர்ஃபெக்டான பிளேஸ். ஸோ இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் எக்ஸைட்டிங்காகவும் இருக்க போகுது. வீடியோவை எண்டு வரைக்கும் பார்க்க மிஸ் பண்ணாதீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பீக்கு பார்க்கோட என்ட்ரன்ஸ்ல இருந்து 300 மீட்டர்ஸ்க்கு லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா டிக்கெட் கவுண்டர் இருக்கும். பெரியவங்களுக்கு 300 ரூபாவும் 10 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு 200 ரூபாவும் சார்ஜ் பண்றாங்க. டிக்கெட் வாங்கிட்டு ஸ்ட்ரைட்டா இந்த என்ட்ரன்ஸ்லயே உள்ள வந்துடலாம். உள்ள வந்த உடனேமே லெஃப்ட் சைட்ல நாங்க பார்த்தது பார்க். இந்த பார்க்ல கியூட்டான டாக்ஸ் நிறைய இருந்துச்சு. கூடவே சின்ன பசங்களும் விளையாடிட்டு இருந்தாங்க. அதுல அந்த பிங்க் கலர் ஃப்ராக் போட்டுட்டு இருக்க பாப்பா தான் இதுக்கு ஓனர்னு நினைக்கிறேன். அவங்க அந்த டாக்ஸ் எல்லாம் அதட்டுறாங்க. அதை பார்க்கறதுக்கே ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. நீங்களே அந்த வீடியோவை பாருங்களேன். அவங்க சொல்றாங்க, அந்த டாக்ஸ் எல்லாம் கேட்டுட்டு அப்படியே உட்காந்துட்டு. இதை பார்க்கும்போது ரொம்ப கியூட்டாவும் அழகாவும் இருந்துச்சுங்க. மூணும் எவ்வளோ சூப்பராக க்யூட்டாக விளையாடிட்டு இருக்கு பாருங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. ஆனால் நம்மளுக்கு என்ன ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்தாலுமே இது உள்ளே வந்தால் எல்லாமே போயிடும். அடுத்தது நிறைய கோழி வெளியே அப்படியே கோழிங்க வந்து அப்படியே வெளியிலேயே சுற்றிட்டு இருந்துச்சு. அடுத்தது இங்கே பாருங்க, கோழிலேயே நிறைய விதவிதமான கோழியெல்லாம் இருந்துச்சு. இது வான்கோழி. அங்கே பாருங்க, அந்த கோழியோட ரெக்கையெல்லாம் சூப்பராக இருக்கு. இதெல்லாம் நம்ம ஊர்லேயே பார்த்துருப்போம். ஆனால் இங்கே பார்த்ததுலாம் கொஞ்சம் கலர்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நிறைய பேர் இந்த ஹார்ஸ் ரைடிங் போவாங்க. பட் இந்த ஹார்ஸை பாருங்களேன், ரொம்ப க்யூட்டாகவும் அது மேலே ஒரு குட்டி குழந்தையும் உட்கார வச்சு கூப்பிட்டுட்டு வராங்க. இதெல்லாம் பார்க்கறதுக்கே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சுங்க. அப்படியே நம்ம பார்க்கும்போது இங்கே பாருங்களேன், நம்ம ஜாப்பனீஸ் கோய்கா சூப்பராக இருந்துச்சுங்க. கலர்லாம் செமையாக இருந்துச்சுங்க. ஃபிஷ் கலர்லாம் பாருங்களேன், சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், இவங்க ஃபீட் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. இதுக்கு 100 ரூபாய் டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டு அவங்க இந்த ஃபிஷ்ஷஸ்க்கு ஃபீட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கொடுப்பாங்க. நம்ம ஃபீட் பண்ணலாம். அங்கே பாருங்கள், எல்லா ஃபிஷ்ஷும் வந்து நம்ம கையில் இருக்கிறத அப்படியே வாங்கிடுது. தண்ணியும் செம்ம க்ளீனாக இருந்துச்சு. இங்கே ஒரு ஃபால் மவுண்டன் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. அதுவும் சூப்பராக இருந்துச்சுங்க செட்டிங்ஸும் பார்க்குறதுக்கு. அடுத்தது சின்ன பசங்க விளையாடுறதுக்கு இந்த மாதிரி மணல் அள்ளி கொட்டுற மாதிரி இதெல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. இதெல்லாம் சில்ட்ரன்ஸ் விளையாடுறது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸும் இருந்துச்சு. அடுத்தது பாருங்கள், ஆடும் சூப்பராக இருந்துச்சுங்க. இது க்யூட்டாக இருந்துச்சு. அது ஒரு கொம்பை பாருங்களேன், என்னமோ சாப்பிட்டுட்டு இருந்தார். அடுத்தது பக்கத்துலேயே ஒரு குதிரை. இங்கே பாருங்கள், சின்ன பசங்களுக்கு பீக்கு பார்க் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி ட்ரெயின் க்யூட்டாக. அடுத்தது டாக். இது வந்து ஸ்னோ டாக்னு சொல்லுவாங்க. எல்லாமே தூங்கிட்டு இருந்துச்சு. அநேகமாக எல்லாரும் தடவி கொடுக்கறதுலேயே அது தூங்கிட்டுதுன்னு நினைக்கிறேன். எல்லாருமே தொடுறாங்க. யாருக்கும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் அது பண்ணலை. அது பாட்டுன்னு சைலண்ட்டாக இருக்குது. தொடுறவங்க தொட்டு, ஃபோட்டோ எடுக்கிறவங்களாம் எடுக்கிறாங்க. அந்த சவுண்டெல்லாம் எதையுமே அதை டிஸ்டர்ப் பண்ணலைங்க. அது பாட்டே தூங்கிட்டே இருக்குது. உட்காந்து அதை தடவி கொடுத்து அருமையாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாங்க. இந்த டாக் பாருங்க, பார்க்கறதுக்கு நரி மாதிரியே இருந்துச்சு. இதுவும் டாக் தான். இங்கே தான் நம்மளுக்கு சூப்பரான சர்ப்ரைஸ்லாம் காத்துட்ருக்கு. உள்ளே வந்த உடனேமே இந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக விங்ஸோடு கொடுத்துருந்தாங்க. அங்கே நின்று நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்திருந்தாங்க.
இங்க பாருங்க, அடுத்தது நம்மளுடைய ஃபேவரைட் கேரக்டர்ஸ்லாம் வந்துட்டாங்க. கலர்லாம் பாருங்களேன், சூப்பரா இருக்கு. இங்க பாருங்க, இந்த எல்லோ கலரு, ஆரஞ்சு கலரு, கிரீன் கலர்லாம் சேர்ந்தா மாரி இந்த பேரட் பாருங்களேன், வேற லெவல்ல இருந்துச்சுங்க. கலர் பாருங்களேன், வேற லெவல் கலருங்க. லவ் பேர்ட்ஸும் இருந்துச்சு. இந்த சவுண்டு தாங்க சூப்பரே. இந்த நேச்சுரலா கேட்ட இந்த சவுண்டு. அது இல்லாம நம்ப வந்தது ஆகஸ்ட் 15 அன்னைக்கு நம்ம வந்தோம். அது கொஞ்சம் ரொம்ப நம்ம போனது வந்து பீக் டைம். க்ரவுட் எல்லாம் அதிகமா வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அதனால நம்மளால கொஞ்சம் ரொம்ப கிளியராவும் நம்மளால வீடியோ எடுக்க முடியல. இருந்தாலும் என்னுடைய பெஸ்ட்ட நான் எடுத்திருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கெல்லாம் பிடிக்கும்னு நெனைக்கிறேன். எல்லா விதமான பேர்ட்ஸும் இருந்துச்சுங்க. இந்த பேர்ட்ஸ் எல்லாம் பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு. இங்க தான் நம்ம வந்து பேரட்கெல்லாம் ஃபீட் பண்ணலாம். ஸோ உள்ள வந்ததுலேருந்தே பாருங்க, கூட்டம் கூட்டமா குருவிகள், கூட்டம் கூட்டமா பறவைகள், கூட்டம் கூட்டமா கிளிகள், இந்த மாரி பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாவும், அற்புதமாவும் இருந்துச்சுங்க. இங்க பாருங்க அழகான லவ் பேர்ட்ஸ். நம்ம பார்க்குற ரெகுலர் கிளிய விட, இந்த கிளியெல்லாம் ரொம்ப நம்ம வந்து க்ளோஸ்ல பார்க்கலாம். இங்க பாருங்க. எல்லாமே நம்ம வந்து சீட்ஸை வந்து இதுக்கு நம்ம ஃபீட் பண்ணலாம். அங்கங்கே போகிற இடத்துலலாம் நம்மளுக்கு வந்து சீட்ஸ் வச்சுருப்பாங்க. நம்ம அதை எடுத்து கொடுக்கலாம் சாப்பிட. லவ் பேர்ட்ஸ் எல்லாம் ஜோடி ஜோடியாக உட்காந்துட்டு இருந்தாங்க. இங்கே பாருங்க கூட்டமாக இருக்குது பாருங்க லவ் பேர்ட்ஸ். இங்கே எல்லா விதமான பேர்ட்ஸுமே மிக்சிங்காக தான் இருந்துச்சு. இந்த இடத்துல இந்த பேர்ட்ஸ் தான், இந்த இடத்துல இந்த பேர்ட்ஸ் தான் இருக்கும்னு இல்லைங்க. எல்லா பேர்ட்ஸுமே இருந்துச்சு. அடுத்ததாக நம்ம இன்னும் உள்ளே போகும்போது அவங்க நம்மளுக்கு செட்டப் ஃபுல்லாகவே காடு மாதிரியே கிரியேட் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பாலம் மாரி இருந்துச்சு. அந்த பாலம் மேல எல்லாரும் கையில சன்ஃப்ளவர் சீட்ஸ வச்சுட்டு, கைய இப்படி தூக்குன மாரியே வச்சுட்டு இருந்தாங்க. அத பார்க்குற பேர்ட்ஸ் எல்லாமே அந்த சீட்ஸ வந்து சாப்பிடுதுங்க. அது மட்டும் இல்லாம, மேல பார்த்தீங்கன்னா, பாக்ஸா வச்சுட்டு இருந்தாங்க. அந்த பாக்ஸ்ல சராசரி 1 கிளி தான் இருக்குங்க அது உள்ள. பாருங்களேன் நீங்களே. இதெல்லாம் நம்ம டிவிலயோ, இல்ல வேற எங்கேயோ பார்க்கறத விட, இந்த மாரி நேரடியா பார்க்கும்போது ரொம்ப அருமையா இருந்துச்சு. இது உள்ள வந்த சவுண்ட் இருக்குதுங்க. சூப்பர் சவுண்டுங்க. எல்லா பேர்ட்ஸுமே ஒண்ணா கத்துற சவுண்டு அவ்வளோ அழகா இருந்துச்சு. கேட்கறதுக்கும் சரி, பார்க்கறதுக்கும் சரி. அடுத்ததா இங்க பாருங்களேன். கையில வந்து உட்காந்துட்டு இருக்கு எல்லா கிளியும். இங்க பாருங்க, அந்த சன்ஃப்ளவர் சீட்ஸ அருமையா சாப்பிடுதுங்க அது. சின்னவங்கள்ல இருந்து பெரியவங்க வரைய எல்லாருடைய கையிலயும் வந்து உட்காருது. இங்க உள்ள வரவங்களுடைய முகத்துல எல்லார் முகத்திலயுமே சிரிப்பு தாங்க இருக்கு. அந்த ஒரு எல்லாத்தையுமே மறந்துட்டு ஒரே சந்தோஷமா எல்லாருமே அது அங்க பாருங்களேன். அவங்க ஃபேஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, சிரிச்ச முகத்தோட ஒரு சந்தோஷமா இருக்கு. சின்ன பசங்கள்லாம் கூட பயப்படாம கையில எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. கொஞ்சம் கிளின்னு சும்மாவாங்க சொன்னாங்க. எல்லாமே கையில வந்து கொஞ்சுதுங்க. பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகா இருந்துச்சு. கிரீன் கலர், ரெட் கலர், எல்லோ கலர், ஆரஞ்சு கலர், ப்ளூ கலர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கலருமே நம்ம பியூரான கலர் பார்க்க முடியுதுங்க. இங்க பாருங்க க்ளோஸ் அப்ல.
ஜோடி ஜோடியாக உட்காருதுங்க. அடுத்தது நம்ம கையில் ஒரு பெரிய கிளிங்க. இங்கே பாருங்க, அது நம்ம ஸ்வெட்டரில் இருக்கிற அந்த பட்டன்ஸ் எல்லாம் ஃபுல்லாக கடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடுச்சு. ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, நம்ம கிட்ட வந்தோடனே அடுத்தவங்களும் அதை வாங்கணுன்றதுக்காக வந்து பண்ணுற விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அது சம்டைம்ஸ் பார்க்கும்போது கொஞ்சம் ஃபன்னியாக தான் இருக்குது. அடுத்தது இந்த கிளியை பாருங்களேன். பாருங்கள், இந்த பேரட் பாருங்கள், சூப்பராக இருக்குது. கலர் ரெட்டு, ப்ளூ, க்ரீனு. இங்கே பாருங்கள், ஒயிட் அண்ட் ஆரஞ்சு சேர்ந்தா மாதிரி. பட் ஆரஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குது, இந்த கலர்லாம் பாருங்களேன். மேலே 2 பேர் தொங்கிட்டு இருந்தாங்க. ஒருத்தர் ஒத்த கையெல்லாம் விட்டுட்டு தொங்கியிருக்கார் பாருங்களேன். அடுத்தது இதுவும் பஞ்சவர்ண கிளின்னு நினைக்கிறேன் இது. அங்கே பாருங்கள், அந்த கலர் பாருங்களேன். கலர் பாருங்கள், சூப்பராக இருக்குது. 2 விளையாடிட்டு இருக்கு. ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது சண்டை போட்டுட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் அது விளையாடிட்டு இருக்கு. ஃபெதர்லாம் பாருங்கள், வேறு லெவல். அடுத்தது ஒரு ட்ரெயினர் நின்று ஒரு கிளியை எல்லாருக்குமே கொடுக்குறாருங்க. அந்த மாதிரி நின்று போஸ் கொடுக்கறதுக்கு. இங்கே கடைசியாக வெளியில் ஒருத்தர் ரொம்ப ஆர்வமாக சுற்றிட்டு இருந்தார். அவர் நிறைய பாருங்களேன், இப்படி அப்படியே நடந்துட்டு இருந்தார். அடுத்தது இங்கே இருக்கிற இந்த பாக்ஸில் இருக்கிற கிளிக்கும் நம்ம ஃபீட் பண்ணலாம். கையை கடிச்சிடாமல் பார்த்துக்குங்க. கொடுக்கும்போது நம்ம பார்த்து கொடுத்தோம்னா நம்மளுக்கும் சேஃபாக இருக்கும். அடுத்தது இங்கே பாருங்கள், ஜோடி ஜோடியாக உட்காந்துட்டு இருந்துச்சு. அங்கே பாருங்கள், அதோட மூக்கு எவ்வளோ பெருசாக இருக்குது. இதெல்லாம் நம்ம டிவியில் பார்த்துருக்கோம். ஆனால் நேரில் பார்க்கும்போது வேறு லெவலுங்க. உண்மையாக பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. கலர்லாம் பாருங்களேன், ஒரிஜினல் கலருங்க எல்லாம். பாருங்கள், கலர்லாம் வேறு லெவல், சூப்பராக இருந்துச்சுங்க. உள்ளே இருந்த அந்த ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் நம்மளுக்கு டைம் போனதே தெரியலங்க. அடுத்ததாக நம்ம உள்ள என்ட்ரன்ஸ் ஆனது நம்மளுடைய ஃபேவரட் அக்வேரியம். போன உடனே இது அநேகமாக ஒரு 10 ஃபீட்டுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். பேரட் ஃபிஷ் போட்டு வச்சுட்டு இருந்தாங்க. இங்கே பாருங்களேன், இதெல்லாமே பேரட் ஃபிஷ். அடுத்தது பிளான்டட் டேங்க்கு. பாருங்க, நியான் டெட்ரா. பிளான்டட் டேங்க்குக்கு அழகு நியான் டெட்ரா தாங்க. நியான் டெட்ரா போட்டால் அவ்வளோ அழகாக இருக்கும். பிளான்டட் டேங்க்குக்கு சூப்பராக செட் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. இங்கே பாருங்கள், நியான் டெட்ரா. அது க்ளோ ஆகும், சூப்பராக இருக்கும். அதுதான் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே. ஸ்கேப்பிங்லாம் சூப்பராக இருக்குது பாருங்களேன். இங்கே பாருங்கள், அடுத்தது இந்த ஸ்கேப்பிங் பாருங்கள். அது ஃபாரஸ்ட் மாதிரி இருந்துச்சு. இது மவுண்டன் மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வுட்டில் பிளான் பண்ணியிருக்காங்க. கலர் எல்லாம் பாருங்கள், அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. ஆனால் ஒர்த்துங்க, செம ஒர்த்து. நீங்கள் 300 ரூபா கொடுத்துட்டு உள்ளே வந்ததுக்கு உண்மையாகவே செம திருப்தியாக நீங்கள் வெளியில் போவீங்க. சூப்பராக இருக்குது இதெல்லாம். ஆனால் இயற்கை தாங்க நம்மளுக்கு எப்போவுமே ஒரு மைண்ட் ரிஃப்ரெஷ்ஷுமே கொடுக்கறது இயற்கை தான். அவ்வளோதான், அது முடிஞ்சிடுச்சு. நம்ம வெளில வந்தோம். வெளியில் வந்த உடனே நம்ம பார்த்தது முட்டுக்கேடா. ஆனால் கொஞ்சம் காமாக தான் உட்காந்துட்டு இருந்துச்சு. இங்கே பீப்புளெலாம் நிறைய பேர் அதுக்கு எதனா கொடுக்குறாங்க, சாப்பிட்றதுக்கு கொடுக்குறாங்க. ஃபேமிலியாக வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு செம இடங்க இது உண்மையாகவே. அங்கே பாருங்களேன், முடியெல்லாம் சூப்பராக இருக்குது அதுக்கு.
குட்டி ஆடுங்க. பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு. கியூட்டா இருந்துச்சு. குட்டி ஆடு. இதான் அநேகமா அதோட பேரண்ட்ன்னு நெனைக்கிறேன். குடுக்குறாங்க. தெகையெல்லாம் குடுக்குறாங்க நம்மளுக்கு. வெளியில வச்சிருக்காங்க அதுக்கு கூட சாப்பிடுறதுக்கு. அடுத்தது ஒட்டகம். அதுக்கு ஆப்போசிட்லயே ஒட்டகம் இருந்துச்சு. இங்க பாருங்க. இந்த குரங்கு பாருங்க. செம்ம கியூட்டா இருந்துச்சுங்க இந்த குரங்கு. ஆனா உண்மையாவே குரங்கு மாரி தாவிட்டே இருக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. உண்மையா நான் இந்த இடத்துல நின்னு பார்த்ததுதாங்க தெரிஞ்சது. குரங்கு எத்தனை வாட்டி தாவும்ன்னு சொல்லிட்டு. நம்மளும் வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்குறோம். பட் இவங்க பண்ற சேஷ்டை இருக்கே. அவங்க பாருங்களேன். தாவிட்டே இருக்காங்க. அவரு நம்மள திரும்பி திரும்பி வேற பார்க்குறாரு. பாருங்களேன். தலைய திருப்பி திருப்பி பார்க்குறாரு. அடுத்தது வாத்து. வாத்துலயே கொஞ்சம் வெரைட்டியான வாத்தெல்லாம் இருந்துச்சு. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வாத்து. இங்க பாருங்க இந்த நாய் பாருங்களேன். செம கியூட்டுங்க இந்த டாக்ஸ் எல்லாம். பாருங்க. இங்க பாருங்க ஒருத்தரு. சூப்பரா இருக்காரு. இந்த மாட பார்க்கறதுக்கே வேற லெவல்ல இருந்துச்சு. இந்த மாட்டோட பேரு தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்களும் பீக்கு பார்க்குக்கு போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். போனவங்கலாம் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. போகாதவங்க எப்படியாவது போயிட்டு வந்துருங்க. உடும்பு. மோஸ்ட்லி எல்லாமே இருந்துச்சுங்க. எல்லாமே கவர் பண்ணியிருந்தாங்க. ஆனா பாம்பு. கிட்டத்தட்ட இந்த பாம்பை வந்து நான் ஒரு 10 மினிட்ஸா எடுத்துருந்தேங்க. ஆனா நான் உங்களுக்கு கம்மியான செகண்ட்ஸ்ல தான் போட்டி காட்டுறேன். அது பொறுமையா நகர்ந்து 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 போகுது. இங்க பாருங்க இன்னொரு ஸ்னேக்ஸ். ஆனா நம்ம நேச்சுரலாவே ஸ்னேக்ஸ் எல்லாம் வீட்டாண்ட பார்க்கும்போது ஒரு பயம் வருது. ஆனா இங்க நம்மளுக்கு அந்த பயமே இல்லை. ஏன்னா முன்னாடி கண்ணாடி இருந்துச்சு. அது ஒண்ணு. இன்னொன்னு பார்க்கறது டிஃப்ரெண்டா இருக்கிறதுனால நம்மளுக்கும் அந்த பயமான அந்த ஃபீல் வரல. அதை ரசிக்கிறதும் அந்த வியப்பா நம்ம பார்க்கறதுல தான் இருந்துச்சு. அங்க பார்த்தீங்களா உடும்பு. அதெல்லாம் உடும்பு வகைன்னு நினைக்கிறேன். எலி. சுண்டெலிக்கு சோளம் போட்டிருக்காங்க. பாருங்க. அடுத்தது பெருச்சாளி 2ங்க. ரொம்ப நேரம் நானும் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அவங்க 2 பேரும் எழுந்துக்கிற மாதிரியே இல்லை. அடுத்தது இங்கே பாருங்களேன் இந்த பேர்டு. இதோட ஹேர் ஸ்டைலே வேற லெவலுங்க. நம்ம ஊர் பிள்ளைங்க மாதிரி வச்சிருக்காங்க. பாருங்க வேற லெவல். அதுவே 2 கலரு வேரியன்ட் கலர்ல இருந்துச்சு. அடுத்தது இங்கே பாருங்க. இங்கே பாருங்க பெல்பாட்டன். சூப்பராக இருந்துச்சு இந்த பேர்ட்ஸ் எல்லாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைப்ஸாகவே இருந்துச்சு. இவரை பார்க்கறதுக்கு தாங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தார். ஒரு மாதிரியா இருக்கிறவங்களுக்குலாம் நான் தான் லீடர், ஏய் எல்லாரும் அமைதியாக இருங்கடா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் அவர் பார்த்தோன்னே. நம்ம பெல்பாட்டம் முதலாளி. இங்கே பாருங்கள் கழுத்தையே வந்து தலைகாணி ஆக்கி அதில் ஒருத்தர் படுத்துட்டு இருக்காரு. பார்க்கறதுக்கே க்யூட்டாக இருந்துச்சு. பாருங்களேன் கர்லிங்காக இருக்குது இதோட ஃபெதர் எல்லாம். இதோட ஃபெதர்லாம் கர்லிங்காக இருக்குங்க பாருங்களேன். அடுத்தது இங்கே பாருங்க நார்னியா எலி. இது பார்த்த உடனே ஓடிடுச்சு. அப்புறம் நம்ம கேட்டு எப்படியோ ரிக்வெஸ்ட் பண்ணதுனால ஒரு போஸ்ட் மட்டும் கொடுத்தாரு சாரு. அடுத்தது இங்கே பாருங்க இதெல்லாம் முயல்னு நினச்சி வந்தா இது முயலா இல்லை எலியா இது என்னன்னே நம்மளுக்கு கொஞ்சம் பார்த்த உடனே கன்ஃபியூஷனாக இருந்துச்சுங்க. பாருங்களேன் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது எல்லாமே.
அழகழகா இருக்கு எல்லாமே. இந்த ஒயிட் கலர் பாருங்க எவ்வளோ க்ளோவா இருக்கு. எல்லாத்துக்குமே ஆனா நேம் போட்டிருந்தாங்க. மோஸ்ட்லி நேம் போட்டுட்டு இருந்தாங்க எல்லாத்துக்குமே. என்னென்ன நேம்ன்னு சொல்லிட்டு. கலர் பாருங்களேன், வேரியேஷன் பாருங்களேன் கலரு. பிளாக் அண்ட் ப்ரவுனு, ஒயிட்டு, கியூட்டு. இங்க பாருங்க. இவங்க 2 பேரும் தாவி அப்படி நிப்பாங்க பாருங்க. அதுலயே 3 கலர். இங்க பாருங்க வேற லெவல்ல இருக்கு இந்த முயலு. இவங்க 2 பேரும் சைலன்ட்டா இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா உள்ளேருந்து நெறைய வருது. இதெல்லாம் நம்ம நார்மலா பார்க்குற முயல் தாங்க. இதெல்லாம் நம்ம நார்மலா நம்ம ஊர்ல பார்க்குற முயல். இது நான் முயல்னு கண்டுபிடிச்சுட்டேன். பட் அதோட ஃபேஸ் தான் என்னால கண்டுபிடிக்க முடியல. நீங்க பார்த்தா சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம இப்ப வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். பாய்.